ஹாய்! நேத்து எங்க வீட்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தோம். பார்த்தா நைட்டு எல்லாம் அடுப்பாங்கரைக்குள்ளார அப்பா, பசங்க எல்லாம் போய் நாங்க ஒரு டிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்னடா செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தோசை மாரி ஊத்திட்டு இருந்தாங்க. என்னாதுங்க அப்படின்னா, இங்க பாரு நான் செஞ்சு காமிக்கிறேன்னு. இங்க பார்த்தா பெரியவரு சைடுல சாப்பிட்டுக்கிட்டே அத எலும்பு, கறிலாம் தனித்தனியா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இது வந்து நாங்க மதுரைக்கு போன வாரம் போயிருந்தோம். அப்போ வந்து அங்க அம்மா மெஸ்ன்னு ஒரு கடையில போனோம். ரூ. 275 எந்த அ சை சைட் டிஷ் எடுத்தாலும். அதில வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி ஆம்ப்லேட்டு, சிக்கன் ஆம்ப்லேட்டு, மட்டன் ஆம்ப்லேட் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அத ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோன்னு டேஸ்ட்டு பார்த்தோம். டேஸ்ட் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. சரி ரொம்ப காசு கூட அப்படின்னு நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பண்ணி தரேன். இது இது என்ன பெரிய இது கம்பம் சுத்துற வேலை அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அதே மாதிரியே வீட்ல வந்து சொல்லாம கொள்ளாம நாங்க பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து கிச்சன்ல நின்னு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி சூப்பரா இருந்துச்சு. நான் போங்காட்டியுமே செஞ்சுட்டாங்க. அப்புறம் அதில நான் உட்காந்துட்டு நமக்கு என்ன வேலை அப்புறம். சூப்பரா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இத போய் இவ்ளோ காஸ்ட்லியாவா குடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே இதா போயிட்டு.